67 ஆட்சியில் இருக்கிறீங்க, மாறி மாறி வந்துருக்கீங்க. ஏன் டெல்டாவில் அங்கே நெல் விளையுதுன்னு தெரியும், ஒரு அடிப்படை கட்டுமானம் இவ்வளோ காலமாக 60 ஆண்டு காலமாக ஏன் நீங்கள் உருவாக்கலை? சேமிப்பு கிடங்கு அது வேறு, 510 சேமிப்பு கிடங்கு இருக்குது, அது ஒட்டுமொத்த பகுதியில். அது பத்தலை, போதலை. நெல் கொள்முதல் பற்றி தமிழக அரசு சரி அமைச்சர்கள் சொல்லி இப்போ வந்து நெல் கொள்முதல் அதிகரிச்சிருக்கு. ராக்குக்காக தான் வந்து பொய்யான தகவல்களை வந்து எதிர்த்து ஈவன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் விவசாயத்திற்கும் நெல் கொள்முதல் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் மறுபடியும் தான் சொல்கிறேன். இப்போது தமிழ்நாட்டில் மொத்தம் ஆண்டிற்கு குறுவை சம்பா தாளடி இதில் நெல் கொள்முதல் செய்கிறது வந்து கிட்டத்தட்ட 1,20,000 டன். அதில் தமிழக அரசு செய்கிறது வந்து வெறும் 40 லட்சம் டன் தான். மீதி 80 லட்சம் டன் வந்து தனியார் கொள்முதல் செய்கிறாங்க. அந்த 40 லட்சம் டன்னில் இப்போ குறுவையில் 6.5 லட்சம் ஏக்கர் பயிர் செஞ்சுருக்காங்க டெல்டாவில். 6.5 லட்சம் ஏக்கரில் இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் அதுக்கு முன்பு கொஞ்சம் மழையெல்லாம் வந்திருக்குது. அதில் இல்லை, சராசரியாக வந்து அரசு கொள்முதல் செய்கிறது வந்து 18 லட்சம் டன் 6.5 லட்சம் ஏக்கரில் செஞ்சுருக்கணும். ஆனால் இப்போ அரசு இன்னைக்கு வரைக்கும் 5.5 லட்சம் டன்னு தான் செஞ்சுருக்கிறாங்க. 18 லட்சம் டன் நெல் கொள்முதல் செஞ்சுருக்கணும் 6.5 லட்சம் ஏக்கர்னா. ஆனால் எவ்வளோன்னா 5.5 லட்சம் டன்னா கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க. ஏன் செய்யலை? இப்போ மழை பெஞ்சிடுச்சு, விவசாயிகள்லாம் வச்சுக்கிட்டு அந்த நெல்லை வச்சுக்கிட்டு அவங்க பாவம் அப்படியே மூடி போட்டு வச்சுருக்காங்க. அதில் நனைஞ்சு விளைஞ்சிடுச்சு. இப்போது அந்த 4 மாவட்டம், நான் சொன்ன 4 மாவட்டத்தில் 914 கொள்முதல் நிலையங்கள் தான் இருக்குது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை. ஒரு நாளைக்கு ஒரு கொள்முதல் நிலையத்தில் 1000 மூட்டை கொள்முதல் செய்யலாம். 1000 மூட்டைன்னா 40 டன், ஒரு மூட்டை 40 கிலோ, அவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்குது அவங்களுக்கு. இந்த கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் செப்டம்பர் 1 தீபாவளிக்கு முன்பு 20ஆம் தேதி இந்த 50 நாளில் நீங்கள் கொள்முதல் செஞ்சுருந்தீங்கன்னா கெப்பாசிட்டியில் 16 லட்சம் டன்னு கொள்முதல் செஞ்சுருக்கலாம். 70 நாளில் 914 சென்டர்ஸில் ஒரு சென்டரில் 40 டன் ஒரு நாளைக்கு. ஆனால் செஞ்சது எவ்வளோ? வெறும் 5.5 லட்சம் டன் தான். அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் நாங்கள் எல்லாம் கொள்முதல் செஞ்சிட்டோம், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? டேட்டா இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக் நீங்கள் கொடுத்த டேட்டா தான். உங்களுக்கு கொள்முதல் செய்யறதுக்கு துப்பு கிடையாது. ஏன் நான் கேட்குறேன், நீங்கள் திராவிட மாடல் சொல்கிறீங்க, 67 ஆட்சியில் இருக்கிறீங்க, மாறி மாறி வந்துருக்கீங்க. ஏன் டெல்டாவில் அங்கே நெல் விளையுதுன்னு தெரியும், ஒரு அடிப்படை கட்டுமானம் இவ்வளோ காலமாக 60 ஆண்டு காலமாக ஏன் நீங்கள் உருவாக்கலை? சேமிப்பு கிடங்கு அது வேறு, 510 சேமிப்பு கிடங்கு இருக்குது, அது ஒட்டுமொத்த பகுதியில். அது பத்தலை, போதலை. இதில் என்னன்னா, அந்த சேமிப்பு கிடங்கில் கடந்த ஆண்டு அறுவடை செய்த 2 லட்சம் டன்னு நெல் அங்கே இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போவீங்க? எங்கே உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது? இந்த கெப்பாசிட்டி ஏன் நீங்கள் உருவாக்கலை? ஏன் அதிகப்படுத்தலை? இந்த நெல் காலங்காலமாக அங்கே பயிரிடுறாங்க, உங்களுக்கு தெரியுது. அது நீங்கள் இன்னும் நிறைய கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணியிருக்கணும் இல்லை? இன்னும் கிட்டத்தட்ட 2 லட்சம் டன்னு கெப்பாசிட்டியில் 1 லட்சம் டன்னு கெப்பாசிட்டி உள்ள அந்த கிடங்குகள் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல? கொள்முதல் நிலையங்களும் அதிகப்படுத்தியிருக்கலாம்ல? வேகப்படுத்தியிருக்கலாம்ல? மழை வருதுன்னு தெரியுது, மழையில் நனைஞ்சு போகவும் தெரியுது. அப்போ இட் இஸ் a complete failure of the DMK government. இதில் நாங்கள் இன்னும் அரசியல் பண்ணுறோமா? நிச்சயமாக தான் அரசியல் பண்ணுறாங்க. ஒரு நெல் கொள்முதல் செய்கிறதுக்கு துப்பு இல்லாத திமுக அரசு வெக்கப்பட வேணும். அவங்கெல்லாம் விவசாயிகள் வயிற்றில் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பாவம் சும்மா விடாது.